ஃபிளாஷ் திரைப்படம் பாரி ஆலன் கடந்த காலத்தை மாற்ற தனது அதிவேகத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் அவரது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான அவரது முயற்சி சூப்பர் ஹீரோக்கள் இல்லாத உலகத்தை உருவாக்குகிறது. எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்காக அவரது உயிருக்கு பந்தயத்தில் தள்ளப்படுகிறது. பேரி ஆலன் ஒரு மின்னலால் தாக்கப்படுகிறார். இதனால் அவருக்குள் ஒரு அசாதாரண சக்தி பிறக்கிறது, வேகப்படை. அவர் இந்த சக்தியை பயன்படுத்தி சரியான நேரத்தில் ஓடி தனது தாயை காப்பாற்றும் போது அவர் ஹீரோக்கள் இல்லாத உலகத்தை உருவாக்குகிறார். ஜெனரல் சோட் திரும்பினார். அவரை தோற்கடிக்க அவரது ஒரே நம்பிக்கை ஓய்வு பெற்ற பேட்மேன் மற்றொரு பாரி மற்றும் சிறையில் அடைக்கப்பட்ட கிரிப்டோனியனின் கைகளில் உள்ளது. கடந்த கால நிகழ்வுகளை மாற்றுவதற்காக பாரி தனது வல்லரசுகளை பயன்படுத்தி காலப்போக்கில் பயணிக்கும்போது உலகங்கள் மோதுகின்றன. ஆனால் அவரது குடும்பத்தை காப்பாற்றும் அவரது முயற்சி கவனக்குறைவாக எதிர்காலத்தை மாற்றியமைக்கும் போது ஜெனரல் சோட் திரும்பி வந்து அழிவை அச்சுறுத்தும் ஒரு யதார்த்தத்தில் பாரி சிக்கிக்கொள்கிறார். மேலும் சூப்பர் ஹீரோக்கள் யாரும் இல்லை. ரத்து செய்தல் வாசலில் ஒருமித்த கருத்து எப்பொழுதும் இல்லை. பிலிப் ஸ்கோஃபீல்ட் அவமானத்தில் தவிக்கிறார். அதே நேரத்தில் எஸ்ரா மில்லர் $190 மில்லியன் திரைப்படத்தில் நடித்தார். காவல்துறை மற்றும் நீதிமன்றங்கள் சம்பந்தப்பட்ட நச்சு மற்றும் ஒழுங்கற்ற நடத்தை பற்றிய பதிவு இருந்தபோதிலும் மில்லரின் நிகழ்வுகள் ஒரு வினோதமான தொடர் நிகழ்வுகளாகும். அதன் போக்கில் ஒரு கட்டத்தில் மில்லரின் கைது செய்யப்பட்ட அதிகாரி சந்தேகத்திற்குரிய நபருக்கு அவர்களின் சரியான பைனரி அல்லாத பிரதிபெயர்களை ஏன் பயன்படுத்தவில்லை என்பதை விளக்கினார். டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் இருந்து புதிய சூப்பர் ஹீரோ படத்திற்கு மில்லர் இந்த இருண்ட குழப்பத்தை கொண்டு வந்தார். ஃபிளாஷ் விளையாடுகிறார், இல்லையெனில் பேரி ஆலன் சூப்பர் ஸ்பீட் மற்றும் ஜஸ்டிஸ் லீக்கின் ஒரு பகுதியை கொண்டவர். மேலும் அவரது மனித ஆளுமையுடன் போராடுகிறார். அவரது தாயை கொன்ற தவறான குற்றச்சாட்டில் இருந்து அவரது தந்தையை விடுவிக்கவும். ஆனால் சில திசை திருப்பும் தொடுதல்கள் இருந்த போதிலும் மில்லரின் சிரிக்கும் கர்னிங் டோப்பல்கேஞ்சர் நடிப்பு ஒரு சோதனை மற்றும் எப்படியிருந்தாலும் தவிர்க்க முடியாத மூன்றாம் நடவடிக்கை சிஜிஐ போர் அப்போகாலிப்ஸில் தொலைந்து போகிறது. இது எடையில்லாமல் ஆபத்தில் இருந்து விடுபட்டது மற்றும் படத்தின் மற்ற பகுதிகளைப் போலவே இல்லை. சரியாக ஒரு ஃபிளாஷ் செல்ல ஆலன் நகரத்தில் உள்ள ஒரு தடயவியல் ஆய்வகத்தில் கடினமாக உழைக்கிறார். இது டெர்ரி கேல்ஸின் சாயோர். மோனிகா ஜாக்சன் தனது சிவிலியன் தொழிலின் ஒரு பகுதியாக ரான் லிவிங்ஸ்டனுக்கு நீதியை பெறுவதற்காக ஒரு சேர்க்கை சக பணியாளராக இருந்து இங்கே அழகாக நடித்தார். நோராவை கொலை செய்ததற்காக ஆலன் சீனியர் தவறாக கைது செய்யப்பட்டார், அதாவது மாரிபெல் வெட்டு. அவரது உடல் அவர்களின் சமையலறையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹென்றி சூப்பர் மார்க்கெட்டில் இரவு உணவிற்கு தக்காளி கேனை வாங்கினார். கடையின் சிசிடிவி தெளிவாக இல்லை, அலிபியை வழங்காது. பாரி மிகவேகத்தன்மையை பயன்படுத்தி சரியான நேரத்தில் திரும்பவும் இந்த அதிர்ஷ்டமான தக்காளியை முன்கூட்டியே வாங்கவும், ஹென்றி அதை பெற வேண்டிய அவசியத்தை தவிர்க்கவும், அதனால் அவனது அம்மாவை உயிருடன் வைத்திருக்கவும் முடியும் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் சோகத்திற்கு ஒரு கணம் முன்பு ஃபிளாஷ் கிராஷ் லேன் செய்யும்போது பட்டாம்பூச்சி இறக்கை எதிர்பார்த்ததை விட கடினமாக மடக்கியது மற்றும் ஏதோ பயங்கரமான தவறு நடந்துள்ளது. ஃபிளாஷ் இப்போது ஒரு பிரபஞ்சத்தில் உள்ளது, அதில் வெளிப்படையாக மெட்டாஹுமன்கள் இல்லை. மேலும் அவர் தனது சொந்த சுயத்தின் ஒரு முட்டாள்தனமான ரியாலிட்டி பதிப்பில் சிக்கி தவிக்கிறார். அவருடன் ஃபிளாஷ் ஒரு சோர்வுற்ற ஊமை மற்றும் ஊமை வழக்கத்தை செய்ய வேண்டும். படம் அது மட்டுமல்ல, கிரிட்டனின் கேவலமான ஜெனரல் ஜோ மைக்கேல் ஷானன் இப்போது பூமியை அச்சுறுத்துகிறது. எனவே இரண்டு ஃபிளாஷ்களும் மற்ற ஆச்சரியமான ஹீரோக்களுடன் சேர்ந்து மனிதகுலத்தை பாதுகாக்க மைக்கேல் கீட்டன் என்ற பழைய மிகவும் தனிமையான பேட்மேனை சுற்றி வளைக்க வேண்டும். இங்கே பொழுதுபோக்கு தருணங்கள் இல்லை என்பதல்ல, இந்த பிரபஞ்சத்தில் பேக் டு த ஃபியூச்சர் திரைப்படம் மறுசீரமைக்கப்படவில்லை. இன்னும் எரிக் ஸ்டோல்ட்ஸ் நடிக்கிறார் என்பதை ஃபிளாஷ் உணரும்போது அது வேடிக்கையான வினோதமாக இருக்கிறது. இருப்பினும் ஒரு கிளாசிக் டெரன்ஸ் டேவிஸின் தி ஹவுஸ் ஆஃப் மிட்டில் மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் வழக்கறிஞராக செல்டனாக நடித்ததை பற்றி படம் தலைகீழாக போகுமா என்று நான் ஆச்சரியப்பட்டேன்.
டிசி சூப்பர் ஹீரோக்களின் பல்வேறு மறுநிகழ்வுகளின் சில கண்கவர் மற்றும் சரியல் தரிசனங்கள் உள்ளன மற்றும் ப்ரூஸ் வெயினின் கிட்டத்தட்ட மறந்துவிட்ட பதிப்பின் இறுதி தோற்றம் சிரிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது புதிய யோசனைகள் அல்லது வியத்தகு மறுபரிசீலனை கொண்ட திரைப்படம் அல்ல. மேலும் டிசி மார்வல் குறுங்குழுவாதத்தை மீண்டும் திறக்கும் அபாயத்தில் சமீபத்திய ஸ்பைடர் மேன் படங்களில் மிகவும் பாராட்டப்பட்ட அனிமேஷன் பரிசோதனையுடன் ஒப்பிட முடியாது. இந்த அறிவுசார் சொத்தில் உள்ள